ஹாய் ஆர்மிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீக்குக்கோட ஒரு இமேஜின் தான். டைட்டிலோடைய நேம் ஜியோன் இஸ் ஏ பிளே பாய் பாஸ் புவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப்குள்ளே வர லவ்வை தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் வரும். ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. அண்ட் வந்துட்டு டீகோக்கு நிறையவே வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி ஜீக்குக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் லவ் பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்கடா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல். அண்ட் வந்துட்டு பாய்ஸ் லவ் பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ரிலேஷன்ஷிப் வரும். ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம ஜியோன் வந்துட்டு பிளே பாய் அண்ட் ஜிமின் வந்துட்டு புவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப். இந்த ஒரு இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேவாடா? சரி, ஓகே. ஹலோ, ஏய் சொல்கிறா ஹஜோனு. ஜியோனு எங்கடா இருக்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா? இங்கே ஆஃபீஸில் மீட்டிங் போயிட்டுருக்கு, நீங்கள் எங்கே தாண்டா போய் தொலைஞ்ச? நான் சொர்க்கத்தில் இருக்கேன்டா. என்னது சொர்க்கத்தில் இருக்கியா? எங்கடா இருந்து தொலைகிற? என்ன சொல்கிறேன்லடா, சொர்க்கத்தில் இருக்கேன்டா. சொர்க்கம் எங்க? அந்த சொர்க்கத்தை காமி பார்ப்போம். வீடியோ கால் வாடா மயிறு. இங்கே பாடுறா என்னோட சொர்க்கத்தை. மச்சான் எங்கடா இருக்க? ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன்டா. ஸ்விம்மிங் பூலில் இருக்கா? சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க மச்சான்? இங்கே மீட்டிங் போயிட்டுருக்குடா ஜேகே. உங்கள் அப்பா வந்தால் என்னை கத்துவார், என் காதுலேருந்து ரத்தம் வந்துடும். இந்த ஆய்வு செய்தால் அப்பாவுக்கும் எனக்கும் என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. சரியா? 2 பேத்துக்கு கூடால நான் தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன். இந்த ஆய்வு செய்தால் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா. ஆஃபீஸை தான் நீ பார்த்துக்கிறீல, பார்த்துக்கூடா. நீங்கள் இங்கே முக்கியமான வேலை இருக்குது. என்னடா அப்படி உனக்கு முக்கியமான வேலை? ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணும். மச்சான், அது ஆஃபீஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு நீ யாரனாலும் கரெக்ட் பண்ணிக்கூடா. ப்ளீஸ்டா, இங்கே வாடா. போடா நான் மச்சான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வேற ஆஃபீஸு மீட்டிங் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுண்டா மச்சான், என்ஜாய் பண்ணும். எப்பா ராசா, நீ அப்புறமா போயிட்டு என்ஜாய் பண்ணு. சரி, எல்லாம் கேர்ள்ஸை தான்டா சைட் அடிப்பாங்க, நீ என்னடா பாய்ஸை போய் சைட் அடிச்சிட்டு இருக்க? எனக்கு கேர்ள்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, பாய்ஸ் மேலே தான்டா இன்ட்ரெஸ்ட்டு. ஐயோ சரி, அப்புறமா போய் பார்த்துக்கோ. நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா. வர முடியாது. இங்கே ஃபிகர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் போயிட்டு ஏதாவது உனக்கு ரூட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ நேராக ஒரு பையன்கிட்ட தான் போகிறாரு. டார்லிங். என்னது டார்லிங்கா? ஆமாம். இப்படிலாம் பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கா, செம்மையாக இருக்கா. சார், வாட் யூ மீன்? வாட் ஆர் யூ சேயிங்? நான் தமிழில் தானே பேசுகிறேன். உனக்கு என்ன புரியலையா? இந்த ஜியோன் பேசுகிறது உனக்கு என்ன புரியலையா? சார் புரியுது சார். என்ன மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு பேசணும்னு தோணுது டார்லிங். நீயும் நானும் டேட் பண்ணலாமா? உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு டார்லிங். சார் தயவுசெய்து இங்கேருந்து போங்க. உங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. என்ன ஒரு பையன்கிட்ட இப்படிலாம் வந்துட்டு இன்னொரு பையன் பேசிகிட்டு இருக்கீங்க? சார் தயவுசெய்து அங்கே தள்ளுங்க சார். ஒரு நிமிஷம் இருடா. சார், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்மையாக பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்க, செம்மையாக இருக்க. எப்படி, உன்னோட நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார், என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. இங்கே பாரு, பேரை மட்டும் சொல்லு, எதுவுமே பண்ண வேணாம். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களோட டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், தயவுசெய்து என்னை விடுங்க சார். போடா போ. உன் பேரை சொல்லிட்டு போடா. என்கிட்ட பேரை சொல்லிட்டு போடா. சார், என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கலை, உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணல, ஓகேவா? ஆனால் உன் பேரை சொல்லிட்டு தான் போகணும். பேரை சொல்லிட்டு போகலன்னு வை, பின்னாடியே வருவேன், உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒழுங்கா உன் பேரை சொல்லிட்டு போ. ஐயோ, உங்களோட பெரிய டார்ச்சர் சார். என் பேர் டான்சன் சார். டான்சன்? ஆமாம் சார், என் பேர் டான்சன் சார். நம்மா பேருடா ஜியோனு டான்சனு. செம்மையாக இருக்கும்ல. சார், என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த ஃபோன் மயிர் வேறு நேரங்கட்ட நேரத்தில். ஹலோ, என்னடா ஜோனு?
டேய் மச்சான், இங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்குடா, தயவுசெய்து வாடா, உங்கள் அப்பா வேற வந்து உட்காந்துட்ருக்காடா, எங்கடா ஜேகே எங்கன்னு கேட்டுட்ருக்காரா. நான் என்னடா சொல்லுவேன், உன் காலில் கூட விழுகிறேன்டா மச்சான், தயவுசெய்து உனக்கு பிஏவாக இருந்துக்கிட்டு நான் படுற பாட்டிருக்கேன். ஐயோ, ஒரு பக்கம் உங்கள் அப்பா என்னை கிளின்னு கிழிச்சு காதுலேருந்து ரத்தம் வர வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் நீ ஸ்விம்மிங் பூலாக பொறுக்கிட்டு திரியிற. வாடா. என்னடா அப்படி பேசுகிற? அப்புறம் எப்படா பேச சொல்கிற? நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாட்ட என்னை கோர்த்து விட்டுட்டே போயிட்டுருக்க. அந்த மனுஷன் நீ கத்தி காது அக்குற, தயவுசெய்து நீ கம்மன் இங்கே ஆஃபீஸ்க்கு வாடா, இங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்குடா மச்சான், ஆளை செலக்ட் பண்ணோண்டா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு, வாடா. அதெல்லாம் நீ பண்ணிக்கோடா. ஏன்னா என் உசுரை வாங்குற? நானாடா உசுரை வாங்குறேன்? நீ தாடா என் உசுரை வாங்குற மச்சான், தயவுசெய்து வாடா. ஏன்டா எப்போ பாரு சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? இப்போ உனக்கு அது வாடா முக்கியம், இதுதான்டா முக்கியம், வாடா ஓய் டார்லிங், உன்னோட நம்பரை கொடுத்துட்டு போ, உன்னோட வீச்சேட்டு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஏதாவது நம்பரை கொடுத்துட்டு போ, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். சார் தயவுசெய்து நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். நான் அப்படிப்பட்ட ஆள் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்பவே லைக் பண்ணுறேன். உன்னோட நம்பரை கொடுத்துட்டு போ. ஐயோ என்னாலலாம் கொடுக்க முடியாது, போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஓடி போயிடுறான். இப்போ அப்படியே ஜியோன் தான் எப்படி என் வழிக்கு வர வைக்கிறதுன்னு தெரியும்னு யோசிச்சுட்டு அப்படியே இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அங்கே அப்படியே இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அப்படியே வந்துட்டு ஹஜோனு, ஜேகேவோட டேடி எல்லாருமே உட்காந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம தலை தான் அப்படியே மாசா போகிறாரு உள்ள போய்ட்டு. என்னடா மயிறு எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? உங்கள் உப்பு இருக்கிறவங்க போடுறா. யார் இருந்தால் எனக்கு என்னடா கவலை? டேடி என்ஜாயே பண்ண விட மாட்டீங்களா? என்னடா ஜியோனு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? உன்னை நம்பி ஒரு ஆஃபீஸை கொடுத்தா இப்படி தான் நடந்துக்கிருவியா நீங்கள்? ஆஃபீஸ் நல்லா தானே போயிட்டுருக்கு, என்னோட பிஏ என் நன்மை நல்லா தானே பார்த்துட்ருக்கேன். மச்சான் சொல்லி புரிய விழா பெருசுக்கு. நீ வேற என்னையும் சேர்த்து இதில் கோர்த்து விட்டுட்ருக்க மச்சான். வாடா இன்டர்வியூ எடுறா, வாடா. இன்டர்வியூ எடு. நான் என்ன பண்ண போகிறேன்? ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு நானா செலக்ட் பண்ண முடியும்? நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மச்சான் வந்து உட்காரவாது செய்டா. உங்களோட பெரிய தொல்லையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் போட்டு ஜேகே ஹஜோனுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. இங்கிட்ட வந்துட்டு ஜேகேவோட டேடி உட்காந்துருக்காங்க. நடுவில் போய்ட்டு ஜியோன்னு உட்காடுறாரு உட்காந்துட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு ஹஜோன் தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காரு. ஒரு பொண்ணு தான் வருது. அப்படியே வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காரு ஹஜோனு. அப்படியே கேள்வி கேட்டுட்ருக்காரு, கொஸ்டின்னு. பாருங்கம்மா, இந்த ஆஃபீஸில் தீ பிடிச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க? சார் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா இந்த ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் வெளில கூட்டிகிட்டு போயிடுவேன் சார். அப்போது எல்லாத்தையும் எப்படி வெளில கூட்டிகிட்டு போக முடியும்? அதுக்குள்ளே இந்த ஆஃபீஸே மடமடன்னு பிடிச்சி எரிஞ்சிடும். அப்புறம் நீங்களும் தானே சேர்ந்து செத்து போயிடுவீங்க. ஆமாம் சார், நானும் தான் சேர்ந்து செத்து போயிடுவேன். பரவாயில்ல சார், இந்த ஆஃபீஸ்க்காண்டி என் உயிரையே கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ சொன்னி கஜோன்னு. இந்த ஆஃபீஸுக்காண்டி உசுரை கொடுப்பேன். உசுரை கொடுப்பேன். இப்படிலாம் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கேன், வெளில போமா, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கஜோன் அனுப்பி விட்றாரு. ஒரு பையன் தான் வராரு. அப்படியே வந்துட்டு அவரோட ரிசீவ் நீட்டுறாரு. அப்படியே ஹஜோன் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு உட்காருங்க மிஸ்டர். ஓகே தேங்க்யூ சார். அதாவது வந்துட்டு இந்த ஆஃபீஸில் ஒரு தீ பிடிக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் என்ன சார் வந்து ஃபர்ஸ்ட் நாளே தீ பிடிக்குதுன்னு சொல்லி? இல்லை மிஸ்டர், நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்கள், இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். இந்த ஆஃபீஸில் தீ பிடிச்சிச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்டு என் உசுரை காப்பாற்றிக்கிடுவேன் சார். என்னது, உங்கள் உசுரை காப்பாற்றுவீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருமே சிஇஓ உசுரை தான் காப்பாற்றுவேண்டுவாங்க. நீங்கள் என்ன உங்கள் உசுரை காப்பாற்றிக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு என் உசுறு தான் முக்கியம். நானும் இங்கே சேர்ந்து மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ, இங்கே இருக்கிறக்குள்ளேயும் தீயே மடமடன்னு பிடிச்சி எரிஞ்சிரும். அப்புறம் என் உசுரை ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றிக்கிட்டு நான் வெளியில் போயிட்டு ஃபயர் இன்ஜினுக்கு வந்துட்டு ஃபோன் அடித்து நான் அவங்கள வர சொல்லி தீயை ஃபுல்லாக அமர்த்தி எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேல. ஸோ ஒரு ஆள் உயிர் தப்பிக்கிறது மூலிமா நான் எல்லா உயிரையும் நான் காப்பாற்றிடுவேல. நானுமே இங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சேன்னா நானுமே சேர்ந்து செத்து தான் போவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம்லாம் செம்ம இப்படி ஒரு பதிலை யாருமே சொன்னதில்லை. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சிஇஓவை காப்பாற்றுவேன், உங்களை காப்பாற்றுவேன், இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றுவேன், இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நீயே காப்பாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள காப்பாற்றுவேன்னு சொல்கிற. செம்ம ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆமாடா வந்திருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணது ஜிமின் தான். அவரோட ஃபைலில் நேமை பார்த்துட்டு தான் இப்போ வந்து ஹஜோன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஆன்சரை கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஜியோன் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு நாமா வேர்ல்ட் சொல்கிறான்டா, நான் ஃபிகர்டாவே அப்படின்ற மாதிரி ஜியோன் பார்க்குறாரு. இப்போ ஹஜோன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. ஓகே, நீ வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு வந்து எங்களை காப்பாற்றுற. ஓகே, இப்போது சிஇஓ ஆஃபீஸில் ரொம்பவே தீ பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோன் சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஜியோன் திரும்பி இதுக்கு ஏன்டா என்னையும் இழுத்து விட்டுட்ருக்க உள்ள என் உசுறு மேலே உனக்கு ஆசை இல்லையாடா, டி இருறா மச்சான். இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க, எங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றணும். சிஇஓ வந்து ஒரு ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு ரூம்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காரு. அவங்க பயங்கரமாக தீ பிடிச்சி எரியுது. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் சிஇஓ உசுருக்கு வந்து ஆபத்து. நீ அந்த டைமில் என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் எக்ஸிட்டில் இருக்குதுல்ல அந்த ஃபயர் அந்த ஸ்ப்ரே எடுத்து நான் அடித்து ஃபஸ்ட்டு தீயை அணைச்சிட்டு சிஇஓயும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு சம்பளம் கொடுக்க போகிறது சிஇஓ தானே. ஸோ சிஇஓ உயிரும் ரொம்பவே முக்கியம்ல. ஃபர்ஸ்ட்டு எனக்கு சம்பளம் முக்கியம்ல, சம்பளத்துக்காண்டி தானே நானே வேலைக்கு வரேன். ஸோ எனக்கு சம்பளம் முக்கியம், அந்த சம்பளத்தை கொடுக்க போகிறது சிஇஓ. அதனால் ஃபயர் ஸ்ப்ரே எடுத்து நான் ஃபயரை அந்த ரூமில் ஃபயரை ஆஃப் பண்ணிட்டு சிஇஓயும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவேன். ஏன்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு போக முடியும், ஒரு ஆளை கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ மற்றவங்கள தான் என்னால் மொத்தமாக கூட்டிகிட்டு போக முடியாது, அதுக்குள்ளே நானே சேர்த்து போயிடுவேன். அதனால் சிஇஓ ஒரு ஆளாக இருக்கிறனால நான் ஃபர்ஸ்ட் அவரை காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு போயிட்டு ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் அடித்து நான் வர சொல்லி எல்லாத்தையுமே காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின்னு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. அப்படியே ஜேக்கி அவ்வளோதான் ஃப்ளாப் ஆகிட்டாரு. நான் ஏன்டா நீ இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வேற எவனுமே கொடுக்கலடா அப்படின்ற மாதிரியே அவர் செல்லில் அந்த பாய்ஸோட ஆம்ஸெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பார். இப்போ ஹஜோன் பார்க்குறாரு. டேய் இங்கேயுமாடா, இங்கேயுமா, நீ மூடிட்டு இன்டர்வியூ வாடுறா. டேய் இன்டர்வியூலாம் முடிஞ்சிடா, இவன் சூப்பராகவே வந்துட்டு பதில் சொன்னியா, நல்லா சொன்னியாலாடா, இவனை செலக்ட் பண்ணிடலாமா. நீ ரிஜெக்டே இவனை பண்ண முடியாதுடா, இவன் செலக்டடுடா, என்னோட ஸ்பான்சரில் இவன் செலக்டடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஜெயிக்க சொல்கிறாரு. ஹஜோனுக்குண்ணா அடப்பாவி இவங்கிட்ட ஏதோ பண்ண போகிறேன்டான்ற மாதிரி தான் ஹஜோனுக்கு இருக்குது. ஓகே ஜிமின், யூ ஆர் ஏ செலக்டட். ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சரி வாங்க, நான் உங்களை உங்கள் கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஹஜோனு. என்னடா ஏறுடா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். டேய் மச்சான் வேணாண்டா. நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஜிமினே. பாஸ். வாங்க, நான் உங்களுக்கு உங்கள் கேபினை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை அவரோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ஜிமின்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஜிமினை. பா நான் அழகுடா, நீ செம்மையாக இருக்காடா, நான் பாடிடா அது புறாப்பெல்லாம் இருக்கீங்க நீங்களாம். ஐயோ என்னை சும்மாவே இருக்க விட மாட்டேறீங்க, இப்படிலாம் அழகழகாக என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ இப்படி ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக எனக்கு கடவுளே கரெக்டான ஒரு ஆளாக பார்த்து சூஸ் பண்ணி என்கிட்ட அனுப்பிவிட்ருக்க. தேங்க்ஸ் கடவுளே, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வச்சு கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து வராரு. அப்படியே ஜிமினை ஒரு மாதிரியா வேலை கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியில் சிரிச்சுக்கிட்டே வராரு. சிரிப்பிடாது பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட கேபினுக்கு அப்படியே வந்துட்டு ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. இதுதான் உங்களோட கேபின், உட்காருங்க, வேலையை பாருங்க. பாஸ் ஆனால் என்ன வேலை யாருமே எக்ஸ்பிளைனே பண்ணல. ஓ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து அப்படியே அவர் சேரை ஜெக்கிக்கு பக்கத்தில் பிடிச்சி இழுத்து இங்கே பாரு ஜிமின் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலையும் கம்ப்யூட்டரையும் காமிச்சு அப்படியே என்னென்ன ஒர்க் இருக்கோ அப்படியே ஜிமினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படியே ஜிமினை ஒரு மாதிரியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. புரிஞ்சா ஜிமின், புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு பாஸ், புரிஞ்சு, செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாஸ். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாஸாக இருக்கேன். ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஓகே ஜிமின், ஓகே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டையும் கூட டின்னருக்கு வரீங்களா? டின்னருக்கு
பாஸ் உங்கள் கூட இன்னைக்கு டின்னரா? ஆமாம் ஜிமின், போகலாமா? வரீங்களா? ம், ஓகே பாஸ். உங்களை மாதிரி ஒரு பாஸ் கூட டின்னர் சாப்பிட நான் ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகரான பாயா ஜிமின் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியாமல். ஆனால் அப்படியே ஒரு மாதிரியாக ஜேகே அவரோட லிப்பை ஸ்மக் பண்ணிட்டு, வாடா வா, இன்னைக்கு பூரா நீ எனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மக் பண்ணிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே அன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க்கும் முடியுது, அன்றைக்கி நைட் ஆகுது. அப்படியே ஜியோனில் வேறு லெவலுக்கு இந்த நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, ஒரு பிளாக் கலரில் பனியன் அண்ட் பிளாக் கலரில் ஆஃப் பேண்ட்டு இதுதான் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி தான் இருப்பார். அண்ட் ஜிமின் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பார். நான் தமிழில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி தான் 2 பேரோட லுக்குமே. அப்படியே 2 பேருமே இப்படி தான் இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு 2 பேருமே செம்மையாக கிளம்பி இப்போ ஜேகே ஒரு லொக்கேஷன் வந்துட்டு ஜிமினுக்கு ஷேர் பண்ணியிருப்பார். அந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ வந்துட்டு அப்படியே 2 பேருமே போகிறாங்க. அப்படியே வந்துட்டு அங்கே ஜேகே தான் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காரு. அப்படியே ஜிமின் போயிட்டு ஹாய் பாஸ் அப்படின்றாரு. ஜிமின் பாஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? சே அல்ல அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்றாரு. அப்படியே ஜிமினும் போயிட்டு உட்காராரு. இப்போ அப்படியே ஜேகே தான் அப்படியே சாப்பாடுலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆர்டர் பண்ணி கொண்டு வர பேரர் வேறு யாரும் இல்லை, நம்ம டான்சன் தான். அப்படியே அவர் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படியே இப்போ ஜேகே டான்சனை பார்க்குறாரு. நான் ஒரு கோஇன்சிடென்ட்டு, எப்பட்றா அப்படி எங்கனுங்கனே வந்துட்டு இப்படிலாம் சிக்கிறீங்கன்ற மாதிரி அப்படியே ஜேகே ஒரு ஸ்மக் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் டான்ஸனை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் ஜிமினை பார்க்குறாரு. 2 பேர்த்தையும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜிமின்னா பாஸ் ஏன் அவர் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. ஆனால் டான்சன் இந்தாளா ஐயோ ஃப்ளட் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி டான்சன் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஆனால் ஜிம்மினுக்கு இது எதுவுமே தெரியாமல் புவர் பாயாக உட்காந்துட்ருக்காரு, ஒரு மாதிரி சைல்டிஷ் பாயாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே டான்சன் உங்ககிட்ட ஒன்று நான் கேட்டேன், அதுக்கு நீ எதுவுமே திருப்பி ரிப்பீட் பதில் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டேன், வாட்ஸ்அப் நம்பர் கேட்டேன், எதுவுமே நீ சொல்லாமல் ஓடி போயிட்ட அப்படின்ற மாதிரி இப்படிலாம் கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாரு, இதுக்கு இந்த பையன்கிட்ட போயிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் இவர் கேட்டுட்ருக்காரு, இதுக்கு பையன்கிட்ட போயிட்டு இப்படிலாம் கேட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே டான்சன் சரி ஓகே சாப்பாடு செம்மையாக இருக்கும்ல செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டான்சனுக்குனா இவர் என்னத்தை கேட்குறாருன்னே ஒன்றுமே புரியல. எங்கள் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா தான் சார் இருக்கும், சரிங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டான்சன் உள்ளே ஓடி போயிடுறாரு. அப்படியே ஜேகே சாப்பிட்டுக்கிட்டு ஜிமின் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறாரு. அங்கே டான்சன் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. டேய் மச்சான் சரியான பிளே பாய் வந்திருக்காருடா, ஐயோ அவங்க வச்சு என்ன ஓட்டினது தெரியுமா, இப்போ அந்த தான் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. கூட ஒரு பையன் வேற இருக்கான், பாவம் அந்த பையனை பார்த்தாலே பாவமாக இருக்கும், அந்த ஆள் என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா அந்த பையனை. ஏய் மச்சான் அப்போ அந்த பையன்ட்டு போய் சொல்கிறா. டேய் நான் என்னத்துல சொல்ல, நீ வேறா அவன் வேற, நான் அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன்னு என்ன ஏதாவது பண்ணிட்டானா போடாம மச்சான். டேய் ஒரு பையன் பாவம்டா, பச்சை பையன்டா, அவனை பார்க்கவே பணமாகி இருக்குடா. டேய் அதே தாண்டா நானுமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பையனுக்கு வேற எதுவுமே புரியாமல் உட்காந்துட்ருக்கேன், அந்த ஆள் சரியான இதாக இருக்கான்டா. டே ஏய் அடா பேசிகிட்டு இருக்கீங்க, டே இந்த ஆள் தாடா சார். ஏய் 2 பேரும் என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க சார். உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை சார், நாங்கள் வந்து ஒரு மூவியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். ஏய் படத்தை பற்றி பேசுகிறதா இருந்தா இந்த மாதிரி சீன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு தான்டா சொல்லுவீங்க, தாலிங்க வந்திருக்கேன் அப்படிலாம் பேச மாட்டீங்களேடா. இல்லையே டவுட்டாக இருக்கே, என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, ஒரு போராட பையனா யார் அண்டா என்னோடய ஸ்டாஃபை சொல்கிறீங்களா, பார்த்தியா அப்படி இருக்கேன்னு. டென்ஷன் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, என் கூட டேட் பண்ணுன்னு கேட்டேன், அதுக்கு ஆன்சரே பண்ணாமல் இருக்க. சார் நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார். ஏய் நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை, ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ டான்சன், ஐ லைக் யூ. சார் இப்போலாம் வந்து என்கிட்ட பேசாதீங்க சார், எனக்கு பிடிக்கல சார். பாருங்கள் சார் அந்த பையன் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கான், பாவமாக இருக்கான், அவனை பார்க்க அவன்கிட்ட எதுவுமே இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணி தெரியாதுங்க சார். ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவன் என்னோடய ஸ்டாஃப், நான் என்னன்னாலும் பண்ணுவேன்.
இங்கே பாருங்கள், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையே கிடையாது. தயவுசெய்து என்கிட்டலாம் இப்படிலாம் வந்து பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், எனக்கு தெரியும்டா உன்னை எப்படி என் வலையில் விழுக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட தான் போயிட்டு உட்காராரு. பாஸ், எங்கே பாஸ் போனீங்க? அது ஒன்றும் இல்லை, ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன் ஜிமின். ஓ அப்படியா, ஓகே பாஸ். பாஸ் நானும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வா அப்படின்றாரு. அப்படியே ஜிமினுமே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. இப்போ ஜேகே அப்படியே பின்னாடியே எழுந்திரிச்சு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே உள்ளே வராரு. அப்படியே ஜிம்மின்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேக்கில் இருந்து அப்படியே அவரோட ஹிப்பை பிடிக்கிறாரு ஜேகே. சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஜிம்மினு, ஒன்றும் பண்ணல. உன்னோட ஷர்ட்டில் ஒரு எறும்பு இருந்துச்சு, அந்த எறும்பு உன்னை கடிச்சிருமோன்னு பயந்துட்டு இந்த எறும்பை தான் நான் பிடிச்சேன். ஓ ஓகே சார். எங்கே அந்த எறும்பை காமிங்க. அந்த எறும்பு செத்து போயிடுச்சு அப்படின்றாரு. ஜிமின்னா யாடாவே ஒரு மாயாவியோட நடந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கெலாம் பயமாக இருக்குது. ஒரு பயந்த மாதிரி நிற்கிறாரு. ஓகே பாஸ், ஓகே நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே. ஓகே நம்ம போய் சாப்பிட்லாம் வாங்க பாஸ். ஜிமின் ஒரு நிமிஷம் இரு ஜிமின். சொல்லுங்கள் பாஸ், சொல்லுங்கள். நீ யாரையாவது டேட் பண்ணுறியா பாஸ்? யாரையாவது டேட் பண்ணலையா? லவ் பண்ணுறியா? ஆமாம் பாஸ், ஒரு பொண்ணை நான் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணும் என்னை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கா. என்ன சொன்ன? ஆமாம் பாஸ், நான் ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு என்னை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கா. ஓ, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாம் பாஸ், ஆமாம். ஓ, அந்த பொண்ணோட பேர் என்ன பாஸ்? அதெல்லாம் எதுக்கு பாஸ்? சொல்கிற அந்த பொண்ணோட பேர் என்ன? அந்த பொண்ணோட பேர் நந்து. நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். படிக்கும் போதுலேருந்தே. படித்து முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஒர்க்கில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோம் பாஸ். ஓ அப்படியா, சரி ஓகே போ, போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி சொல்கிறாரு. அப்படியே ஜிம்மினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ அப்படியே நந்து எப்படி லைஃப்லேருந்து காலி பண்ணணுன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. அவர் வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவார்னு நம்மளுக்கே தெரியும்டா ஆர்மீஸ். ஸோ அவ்வளோதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு உட்கார்றாரு. பாஸ் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? கராதானே செஞ்சுருக்கேன், சாப்பிடு ஜிமின் அப்படின்றாரு. அப்படியே ஜிமின் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே அவர் சாப்பாடை பிச்சு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியே தோசையை பிச்சு சட்னியில் தொட்டு அப்படியே ஜிமினுக்கு ஊட்டி விட போகிறாரு. ஜிமின் பாஸ் எனக்கு கை இருக்குது பாஸ், நானே சாப்பிட்டுக்கிறேன் பாஸ். சாப்பிடு அக்கமி அப்படின்றாரு. ஜிமினோ ஐயோ என்னென்னமோ பண்ணுறாரு இந்த ஆளுன்ற மாதிரி அப்படியே காமிக்கிறாரு. அப்படியே ஜேகே ஊட்டி விட்டு அப்படியே ஜிமின் சாப்பிட்றாரு. இப்போ ஜிமினோட லிப்ஸில் லைட்டாக ஒட்டிக்கிச்சு. அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு அவரோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக அதை வைப் பண்ணி தொடச்சி விட்றாரு. சேம் டைம் நந்துவுமே அங்கே வந்துடுறாங்க. ஜிமின், நந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது இது என்னோட பாஸ் தான், நாங்கள் டின்னருக்கு வந்தோம். இவரோட டின்னருக்கு வந்தியா இல்லை டேட்டிங்க்கு வந்தியா? லூஸா நீ? உனைய லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் இவர் ஒரு பையன், இவர் கூட இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நந்து. நீ லூஸ் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேனா? நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ? ஓ, நான் என்ன பேசுகிறேனே உனக்கு புரியலை. லூஸா நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலை. இங்கே பாரு, இவர் என்னோட பாஸ். நான் புதுசாக இங்கே ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இவங்க டின்னருக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க, அதனால் நான் சாப்பிட வந்திருக்கேன். சரி, அவரோட பிக் எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஐ டேட் வித் ஹிம் அப்படி எதுக்கு எழுதுன?
இதுக்கு எழுதுன அப்போ இவரை டேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படி தானே ஜிமினு? இன்னும் லூஸ் மாதிரி பேசுகிறேன். செல்ல என்கிட்ட தான். ஐயோ இங்கே செல்ல காணோம். ஐயோ செல்ல எங்கே அப்படின்னு தெரியலையே. நான் என்கிட்டயே நடிச்சுக்கிட்டு இருக்கியா ஜிமினு? உண்மையிலேயே செல்ல காணோண்டி, செல்ல காணோம். ஜிமின் நீ என்னை இப்படிலாம் ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஜிமின். ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அழுதுகிட்டே போயிடுது. இப்போ ஜிமின்குலாம் ஒன்றுமே புரியல. அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஜெய்கே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் எல்லாம் தலை பார்த்த வேலை தான். அதாவது ஜிமின் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உட்காந்துருக்கும் போது இந்த டான்சன் வந்துட்டு ஆர்டர் எடுக்க வந்திருப்பார்ல, அப்போ வந்துட்டு 2 பேர்த்தையும் பார்த்துருப்பார்ல. சரி இவங்க 2 பேர்த்தையும் எதுக்கும் பிக் எடுத்து வச்சுக்கிருவோன்னு சொல்லிட்டு அவர் செல்லுலேருந்து பிக் எடுத்திருப்பாரு. கிச்சனுக்கு போயிட்டு டான்சனை பார்க்க போயிருப்பார்ல, நம்ம தலை ஜேகே வந்துட்டு பார்க்க போயிருப்பார்ல. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பிக்கா காமிச்சு வந்து அவர் வந்து டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த ஆள் சரியான பிளே பாய், இந்த பையனை என்னமோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமுக்கு தான் வந்து ஜேகேவுமே போயிருப்பார். அந்த ஃபோனில் அந்த பிக்கை காமிச்சோடனே அந்த பிக்கை அவர் செல்லை டெலீட் பண்ணிட்டு அந்த பிக்கை இவர் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார். அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு உள்ளே போயிருப்பார்ல வாஷ்ரூம்குள்ளே ஹேண்ட் வாஷ் பண்ண. அப்போ ஜேகேயும் பின்னாடியே போயிட்டு பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணியிருப்பார்ல. ஒரு ஹேண்டில் அவரோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டில் அவரோட பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு அவரோட ஃபோனை தூக்கியிருப்பார். அதுக்கப்புறம் எதுக்கு தூக்கியிருப்பார்னா இந்த ஃபோட்டோவை அவர் செல்லுக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும். அப்போ அவரோட இன்ஸ்டாகிராமோட ஐடி வேணும், இல்லைன்னா அவரோட வாட்ஸ்அப் ஐடி வேணும்னு சொல்லிட்டு அவர் செல்லேருந்து இவர் செல்லுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு தான் தூக்கியிருப்பார். பட் பாஸ் நம்ம ஜிமின் பாஸ் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கனால இதை எப்படியாவது கெடுத்து விடணுன்றக்காண்டி இந்த பிக்கை தூக்கி அவர் செல்லில் இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே போயிட்டு அந்த பிக்கை தூக்கி ஐ டேட் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை பார்த்த வேலை தான் இதெல்லாம். ஏன்னா அந்த பொண்ணு இதை பார்க்கும், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தலை பார்த்த வேலை தான். பார்த்து அது ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காரு. வில்லத்தனமானு சொன்னேன்னா இதுக்காண்டி தான் அவர் சிரிச்சிட்டுமே இருக்கார். அப்படியே வந்துட்டு உட்காந்து தோசையை பிச்சு ஜிமினுக்கு ஊட்டி விட்டது எல்லாமே ஒரு பிளான் தான். அந்த பொண்ணு வரும் கரெக்டாக அந்த டைமில் அதை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி நம்ம தலை பார்த்த வேலை தான். அந்த பொண்ணு இப்படி போகணுன்றக்காண்டி தான் இவ்வளோ வில்லத்தனமாக இவர் ஒரு பிளான் போட்டு இந்த வேலையவே பார்த்துருக்காரு. ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாரு. பாஸ் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, நீங்கள் என்ன பாஸ் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஜிமினே போனால் போட்டோம், ஒரு லவ்வில் நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நம்பிக்கை இல்லாத எந்த மயிரும் உனக்கு தாமயிர் கிடையாது. தூக்கி போடு. இதோட நல்ல பொண்ணா, நல்ல ஹஸ்பண்டா, என்னது நல்ல பொண்ணா உனக்கு கிடைக்கும் ஜிமினு, நல்ல பொண்ணா கிடைக்கும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜேகே நான் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜிமினும் ஒரு மாதிரி அவருக்கு அழுகையே வந்துச்சு. அவர் கண்ணில் இந்த டியர்ஸ் வடியுது. அப்படியே ஜேகேக்குன்னா சிரிப்பு ஆனந்தம். இவர் அழுகிறது கூட அவருக்கு வந்துட்டு ஹாப்பியாக தான் தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சுன்னு அப்படியே உள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார் மனுஷன். அப்படியே டான்ஸை அங்கே நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன மனுஷன்டாமே இப்படிலாம் இருக்கியான்ற மாதிரி டான்ஸை அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜிமினு பாஸ் நான் வீட்டுக்கு போகிறேன் பாஸ், எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்றாரு. ஜேகேவும் இரு நானே உன்னை கொண்டு வந்து வீட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஜிமினியும் கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே இப்போ டான்சன் கிட்ட தான் வராரு. இன்னும் எனக்கு ஓகே சொல்லவே இல்லை, எப்போ ஓகே சொல்ல போகிற அப்படின்னு டான்சன்ட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. டான்ஸனா என்னடா நினச்சிட்ருக்க நீ மனசில், இப்போ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரித்து அனுப்பிவிட்ட, இப்போ வந்து என்கிட்ட எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிறேன்னு கேட்டுட்ருக்க. உங்களுக்கு சத்தியமாக என்னால் புரிஞ்சுக்க முடியல சார், என்ன சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உன்னைய டேட் பண்ண போகிறேன், அவனை என் கூட வச்சுருக்க போகிறேன் அப்படின்றாரு. இப்போ டான்ஸருங்கெல்லாம் செம்மையாக கோவமே வந்துச்சு. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க, செம்ம பாடியாக இருக்கீங்க அப்படின்றாரு. டான்ஸருங்கெலாம் டென்ஷனே வந்துச்சு. லூஸ் தரமாக தரமாக அப்படியே பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸெல்லாம் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே இப்போ காருக்கு வராரு. அப்படியே வந்துட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் ரொம்பவே ஃபீலிங்ஸில் இருக்கார். ஜேகே பார்த்தீங்க பாரு ஜிமினை, லைஃப்பை என்ஜாய் பண்ணும் எனக்கு புரியுதா? லைஃபு எப்பயுமே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கணும், லைஃப்பை என்ஜாயாக தான் கொண்டு போகணும்.
பல கஷ்டத்தை லைஃப்குள்ளே கொண்டு வந்து நம்ம திணிச்சோன்னு வை, அந்த லைஃப் வாழ்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. புரியுதா? எப்பயுமே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி இருக்கும்போதே அதை நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஆள் என்ன தான் பேசுகிறியான்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக தலையை சொல்லிடுறாரு. நான் புரியலையா? புரியலை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பாரு, இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி நம்ம கையை விட்டு போகணுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன, இந்த பொண்ணு இல்லைன்னா உனக்கு வேறு பொண்ணு இருக்காதா? இந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பையன் கூட கிடைக்க மாட்டானா? பாஸ், என்ன பாஸ் சொல்கிறீங்க நீங்கள்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொண்ணால் மட்டும் ஹாப்பியாக இருக்க முடியும்னு நினைக்காத, பையங்களாலேயும் ஹாப்பியாக இருக்க முடியும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயா கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் ஜிம்மினுக்குன்னா ஒன்றுமே புரியவே இல்லை. பாஸ், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வாங்க பாஸ், எனக்கே ரொம்பவே அப்செட்டாக இருக்குது, எனக்கு அழுகழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக வந்துட்டு ஜிம்மின் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி ஃபீலிங்காக பேசுகிறது கூட ஜேகேக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. ஹாப்பியாக மனசை அப்படியே சிரிச்சுக்கிட்டே காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக ஒரு சாங்கை வச்சுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ ஜிம்மினோட வீட்டுக்குமே போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு, ஜிம்மினே, பாஸ், காலையில் 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடு. புரியுதா? மீட்டிங் இருக்குது. புரியுதா? புரியுது பாஸ். வேறு எதுக்குமே ஃபீல் பண்ணாத, எப்பயுமே ஹாப்பியாக இரு. புரியுதா? என் கூட இருக்கிறவங்க எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். புரியுதா ஜிம்னே? புரியுதா? அந்த நந்து மயிரெல்லாம் நினச்சிட்டு அவளை மயிரே படாத. புரியுதாடா? புரியுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே ஒரு ஃபீலிங்ஸாக நந்துமா நினச்சிட்டு ஃபீலிங்ஸாக அப்படியே அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படியே ஜெயிக்கவுமே அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டு, நான் ஃபிகருங்கடா நீங்களாம் அப்படியே ஒன் சைடாக டான்சன் ஞாபகத்துக்கு வராரு. இன்னொரு சைடில் ஜிம்மினு, 2 ஃபிகரும் செம்ம ஃபிகராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜேகேனா படுத்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. சொன்னமே ஜிமின் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறாரு. இது ஜேகே தான். ஜிமின் அப்படின்றாரு. ஆனால் பார்த்தா ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஜிமின் வந்துட்டு இப்போ ஜேகிட்ட போயிட்டு, பாஸ், என்ன பாஸ் யாரையுமே காணோம், நான் வெள்ளன வர சொன்னீங்க, மீட்டிங் இருக்குன்றீங்க, ஏன்னா யாரையுமே காணோம். மீட்டிங்கு எனக்கும் மட்டும்தான் ஜிமின், எனக்கும் மட்டும்தான் அப்படின்றாரு. ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியலை. பாஸ், என்ன சொல்கிறீங்க பாஸ்? அது ஒன்றும் இல்லை ஜிமினு, எனக்கும் மட்டும்தான் மீட்டிங்கு. என்ன பாஸ் நீங்கள் பேசுகிறதே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பாஸ் சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஹஜோன் வந்துடுறாரு. ஹஜோன் வந்து, என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் இங்கே? உன்னை யாரா இங்கே வர சொன்னா? என்னை யார் இங்கே வர சொன்னாரா? என் ஃபைல்ஸ் நிறையா பெண்டிங்காக இருக்குது. என்ன மயிறு, நீங்கிட்ட ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க, வேலையை சேர்த்து நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, காலைல நான் வந்துட்டு ஃபைல்ஸ்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பார்த்தா இங்கே நீயும் இருக்க, ஜிம்மினும் இருக்க. இங்கே என்ன 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சிவா பூஜையில் கட்டின்னு வந்தமே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க நான் கேட்குறோம். இருடி மகனே, உடனே அப்புறமா வச்சுக்கிறேன்ட்டு ஹஜுனை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காரு ஜேகேனா. ஜிம்மினே, என்னாச்சு, என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஸ் வர சொன்னார். பார்த்தா இங்கே யாருமே காணோம். என்னது மீட்டிங்கா? அப்போல்லாம் எந்த மீட்டிங்கும் இன்றைக்கி இல்லையே. என்னது மீட்டிங் இல்லையா? மீட்டிங் இருக்குடா, மீட்டிங் இருக்குது. நான் மீட்டிங்டா இருக்குது. மீட்டிங் இருக்குது, இப்போ மூடிட்டு நீ கிளம்புறியா? புரிஞ்சிருச்சு. மச்சான் வேணாண்டா. நீ கிளம்புடா, வேலையை போ, போய்ட்டு 8:30 மணிக்கு வா போ. நீ வேற சும்மா ஜிமின் வா போகலாம். அவனை எதுக்கு கூப்பிட்ற? நீ என்னடா கிறுக்குத்தனமாக என்ன தேவை பண்ணிகிட்டு இருக்க? அது ஆஃபீஸ்டா. அது எனக்கு தெரியும்டா, மூடிட்டு நீ போடா. ஜிமின் நீங்கள் இருடா. அஜோனு நீ கிளம்பு. நீ மாதிரி லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காது. எல்லாமே வந்துட்டு இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஐயோ, எல்லாமே கேமரா ஓடிட்டுருக்குடா ஜியோனு, ஏன்டா புரிய மாட்டேங்குது?
கேமரா ஒன்றா எனக்கு நான் இது என் ஆஃபீஸு நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோனும் ஜியோனும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியல. டே என்னடா நடக்குதுங்க, 2 பேரும் என்னத்தடா பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஜிமினும் ஒரு புவாராக திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை இவங்க எதுக்கு என்னத்தை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஹஜோன் வந்துட்டு ஜிமினை ஃப்ளட் பண்ண போகிறாருன்னு ஜியோன் வந்துட்டு ஜிமினை ஃப்ளட் பண்ண போகிறாருன்னு ஹஜோனுக்கு தெரியுது. அதனால் ஜிமினை கூப்பிட்றாரு. ஆனால் ஜிமினுக்கு இது புரியவே மாட்டேங்குது. ஒரு போர் பாயாகவே இருக்கார். அப்படியே வந்துட்டு ஹஜோன் இப்படின்னா சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜியோனு நீ கிளம்புடான்னு இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சார் என்னதான் சார் நடக்குது, இப்போ மீட்டிங் இருக்கா இல்லையா சார்? மீட்டிங் இல்லை ஜிமின், நீ வா, நீ வீட்டுக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோன் கூப்பிட்றாரு. அப்படியே ஜிமின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹஜோன் கூட கிளம்பி போகிறாரு. இப்போ எப்படின்னா ஹஜோன் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெக்கி பார்க்குறாரு. நான் மயத்துக்கு இவன் வந்துட்டான், அவங்க ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஸ்டாஃப் தானே, வழக்கம் நார்மலாக கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, நான் மயத்துக்கு அவன் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு மறைச்சு. இப்போ அப்படியே ஜிமினை காரில் ஏற்றிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஜிமின் கேட்குறாரு, என்ன சார் மீட்டிங் இல்லையா? இங்கே பாரு ஜிமினு, அவன் வந்துட்டு அங்கே கூப்பிட்றியா இங்கே கூப்பிட்றியான்னு சொல்லிட்டு நீ எங்கேயுமே போகாத சரியா? நீ ரொம்பவே சின்ன பையனாக இருக்க, ரொம்பவே நல்ல பையனாக இருக்கேன், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் சார் பாஸ் வந்து நேற்று வந்து டின்னருக்கு கூப்பிட்டாரு, நான் போனேனே. இது டின்னருக்கு கூப்பிட்டானா? ஆமாம் டின்னருக்கு கூப்பிட்டாரு, நான் போனேனே. அங்கே வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னது? ஓ இங்கே பாரு ஜிமின்னு ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஜியோன்னு எங்கே கூப்பிட்டாலும் இந்த விஷயம் எங்கேயுமே நீ தனியாக போகாத ஓகேவா, எதனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோன் சொல்கிறாரு. ஜிமினுமே ஒன்றுமே புரியாமல் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு புரியலை. ஆனால் வந்துட்டு ஜிமினுமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரி சார் இனிமேல் ஜியோன் சார் எங்கே கூப்பிட்டாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரை இப்போ 2 பேருமே வந்துட்டு அதான் மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணுன்றக்காண்டி ஹஜோனும் ஜிமினும் தான் சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேம் டைம் இதை வந்து ஜேகே வாட்ச் பண்ணிடுறாரு. ஏன்னா ஜேகேயுமே இவங்க 2 பேரும் எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு இப்போ ஹோட்டலில் போய் நின்றுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தலையும் அதே ஹோட்டலுக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார்றாரு. ஹஜோன்னா டேய் என்னடா பண்ணுற? நீ என்னடா பண்ணுற? நான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கூட. நான் பண்ணிகிட்ருக்கேன். டேய் நாங்கள் 2 பேரும் சாப்பிட வந்தோம்டா. என்னது சாப்பிட வந்தியா? இவன் கூடலாம் நீ எதுக்கு சாப்பிட வர? இவன் கூட எதுக்கு சாப்பிட வரேன்னா அவன் நம்ம ஸ்டாஃபு. ஸ்டாஃபு சரிடா, ஓ ஸ்டாஃப் தான்டா, எனக்கும் ஸ்டாஃப் தான்டா, நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்டாஃப் தான்டா, ஓ ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான்டா, அதனால் நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம்டா. என்கிட்ட சொல்லாமல் இவன் எதுக்குடா கூப்பிட்டு வர? இது எதுக்குடா அவங்ககிட்ட சொல்லணும்? என்கிட்ட தாண்டா சொல்லணும். பாரு ஜிமினை, அவன் கூப்பிட்றியானா நீ அவங்ககிட்ட வந்துட்டு போகக்கூடாது ஓகேவா? அவன் எங்கேயாவது கூப்பிட்டானா என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி ஜெய்கியும் சொல்கிறாரு. ஜிமினுக்கு நான் இப்போ தான் இந்த வார்த்தையை அந்தாலும் சொல்லியா, இப்போ இந்தாலும் சொல்கிறியா? நீ 2 பேரும் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலைன்ற மாதிரி ஜிமின் இன்னுமே பூவராக ஒன்றுமே புரியாமல் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு இப்போ சாப்பாடுமே வந்துட்டு ஹஜோன் தான் ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ சாப்பாடுமே வருது. ஹஜோனுனா ஜிமினுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. அப்படியே ஜெயிக்க பார்க்குறாரு. நான் மயத்துக்கு இவன் வந்து ஆளுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறேன்ற மாதிரி அந்த சாப்பாடு பூரா அவர் எடுத்து சாப்பிட்றாரு. ஜிமின்னா சார் எனக்கும் பசிக்குது சார், நானும் கொஞ்சம் சாப்பிடு. நான் கொடுக்குற அந்த முடித்து தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிக்கே எடுத்து வைக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரினா ஜிமின்னா ஒன்றுமே புரியாமல் அதையுமே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பேருமே தான் ஹஜோன் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஹஜோனுக்கு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் உட்காந்துருக்காரு. பின்னாடி ஜெய்கே உட்காந்துட்ருக்காரு. பார்க்குறாரு ஜெய்கிங்கன்னா எறியுது. ஜிமினு என்ன பாஸ்? பின்னாடி வந்து உட்காரு, பின்னாடி வா அப்படின்றாரு. ஆனால் வந்துட்டு ஜிமின் வரமாட்டுறாரு. ஹஜோன் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது அவர் காரை நிப்பாட்ட சொல்லிட்டு இப்போ இறங்கி முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு ஜேகே வந்துட்டு இப்போ ஹஜோனை பின்னாடி தள்ளி விட்றாரு. ஐயோ என்னமோ பண்ண போகிறான்ற மாதிரி தான் ஹஜோன்லாம் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகுது வண்டி. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அப்படியே ஹஜோன் இறங்கி உள்ளே போக சொல்கிறாரு. ஆனால் ஹஜோன் இறங்கி போகவே மாட்டுறாரு. இறங்கி ஆஃபீஸ்க்குள்ளே போடா ஓ அப்படின்றாரு. இப்போ ஜிமினுமே இறங்குறா. ஜிமினு உடனே நான் சொல்லவே இல்லை, மூடிட்டு உட்காரு. அஜோனு இறங்கி போ. ஜிமின் என்னடா பண்ண போகிற? ஜிமின் நீ வா. ஜிமின் நீ உட்காரு. சம்பளம் யார்கிட்ட வாங்குற? என்கிட்ட தானே வாங்குற, நான் தானே சம்பளம் கொடுக்குறேன், அமைதியாக உட்காரு. அஜோனு நீ போ,
இப்போ கஜானு அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ கஜானு எப்பா ராசா அப்படியே ஜேகே காது கிட்ட போயிட்டு, ராசா எதுவும் பண்ணிடாதடா தயவுசெய்து, பாவண்டா சின்ன பையன்டா, ஏய் அது எங்களுக்கு தெரியும், மூடிட்டு போ, மூடிட்டு போடா அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே கஜானுமே உள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே தான் ஒரு டெய்ரி மில்க் எடுக்கிறாரு. ஜிம்னு, பாஸ் தா மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கொடுக்குறாரு. சார் இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட ரிசமில் பார்த்தேன் அன்னைக்கு உன்னோட ரெசியூம் கொடுத்து ஜாயின் பண்ணல, அதில் உன்னோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு, பார்த்தேன். இன்னைக்கு உன் பர்த்டேன்னு தெரியும், அதனால தான் உனக்கு காலைல வெளில நான் வர சொன்னேன். ஆனால் அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் இந்த எருமை மாட்டு பையன் வந்து கெடுத்துப்பிட்டியா அப்படின்ற மாதிரி நான் ஜெய்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஜிமினுக்கு நான் செம்ம ஹாப்பி. பாஸ் என் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டு ஜெய்கிவை லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்படியே ஜெய்கிக்குன்னா ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஜிமினை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிமின்னா பஸ் 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 போதும் பாஸ் உங்கள் பாஸ் ஓவராக இருக்குது பாஸ், விடுங்க பாஸ் அப்படின்றாரு. ஆனால் ஜெய்கே லைட்டாக வந்துட்டு இப்போ ஜிமினை ஹக் பண்ணுறாரு. ஜிமின்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. பாஸ் விடுங்க பாஸ், போதும் பாஸ், விடுங்க பாஸ் அப்படின்றாரு. அப்படியே ஜேகேயுமே விட்டுட்டு டைரி மில்கை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை இப்போ என் கண்ணு முன்னாடி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜிமினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி மில்கை பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படியே ஜேகே பார்க்குறாரு. அப்படியே அவர் சாப்பிட்ற அழகரை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜிமின் உனக்கு டைரி மில்க்லாம் வாங்கி தரேன், கேக் கட் பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊட்டி விட மாட்டியா, அது மாதிரி டைரி மில்க் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின்னா பாஸ் நான் எச்சி வச்சுட்டேனே, பரவாயில்ல கொடு அப்படின்றாரு. அப்படியே ஜிமினுமே சரி ஓகே பாஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகேக்கு கொடுக்குறாரு. ஜேகேயுமே கடிச்சு சாப்பிட்டுட்டு, வா டைரி மில்க்கு டேஸ்ட்டா, நீ கடிச்சு சாப்பிட்டனால லிப்ஸால் இந்த டைரி மில்க்கு டேஸ்ட் ஆச்சா என்னன்றது புரியலை ஜிமினு, புரியலை அப்படின்றாரு. ஜிமின்லாம் யாரா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கமா ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. டைரி மில்க்கு டேஸ்ட்டு கிடையாது, லிப்பு பட்டனால தான் டைரி மில்க்கு டேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஜக்கு ஜிமினை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறாரு. ஜிமின்னா பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விடுறாரு. ஆமாம் ஜிமினு, டைரி மில்க்கு டேஸ்ட்டாக தெரில, உன்னோட லிப்ஸ் தான் எனக்கு டேஸ்ட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின்லாம் ஐயோ விடுங்க பாசனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடி போயிடுறாரு. ஜேகேனா ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு ஹஜோன்கிட்ட தான் சார் இங்கே என்ன தான் சார் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை சார், என்ன நடந்துச்சு இந்த ஜேகே உங்ககிட்ட எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு. ஜிமின் சொல்ல வராரு. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஆனால் ஹஜோனுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. இப்போ ஜிமின்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு நீ ஜியோன் கூட வந்துட்டு அவ்வளோவா பழகாத ஓகேவா, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோன் கேட்குறாரு. ஜிமினுமே சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு தான் அப்படியே ஜிமின்னு வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜியோன் தான் ஜேகே தான். ஜிமினு சார் வா வீட்டில் போகிறேன் சார், அதெல்லாம் வேணாம் பாஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கஜன் வெளில வராரு. வெளில வந்தோடனே நான் கஜன் சார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜனை பார்த்து காய் காமிக்கிறாரு. கஜனும் ஜேகேவை பார்த்துட்டு சரி ஜிமினை நானே கூட்டிகிட்டு போகிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் ஹஜோனுமே ஜிமினை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ இங்கே ஜேகேனா இவனை கூட்டிகிட்டு போகிறானே இவன் போனால் போட்டோம், நம்மளுக்கு தான் டான்சன் இருக்கான்லன்னு சொல்லிட்டு டான்சனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. டான்சன்னா அட்டனே பண்ண மாட்டுறாரு. நாடா ஆளுக்கு கிட்டே வர மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி நேராக டான்சனோட வீட்டுக்கே போயிடுறாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? நான் டான்சனோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்றாரு. என்னது டான்சனோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் நான்
டான்சனோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்றாரு. அப்படியே அவங்க அம்மானா டான்ஸனை பார்த்து என்னடா நடக்குதுங்கன்னு மறைக்கிறேன். இம்மாம்மா வெறும் ஃப்ரெண்டு தாம்மா. ஐயோ இப்போ வந்து கேர்ளுக்கு ஃப்ரெண்டு இருந்தால் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் பாய் ஃப்ரெண்டுன்னு வாங்களா, அதை தாம்மா அவர் அப்படி சொல்கிறாரு. ஏன் சார் இப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்டு சார் உள்ளவங்க சார் உள்ளவங்க சார் 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 இங்கே வந்து இப்படிலாம் உங்ககிட்ட இப்படிலாம் பேசல, அப்போ கூட டேட் பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ டான்ஸன் காதுகிட்ட பண்ணுறது பேசிகிட்டு இருக்காரு. அதனால் டான்ஸனுக்குமே வேறு வழி தெரியல, ஏன்னா வீட்டுக்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச விளக்கமாரி பிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ப்ரெஸ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே கூட தான் வெளில வராது. அதே சேம் டைமு இப்போ ஹஜோனை வந்துட்டு ஜிம்னை கூட்டிகிட்டு போயிருப்பாள்ல, அவங்களுமே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்க. இப்போது அதே ஹோட்டலில் இப்போ வந்து டான்ஸனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜேகே சாப்பிட உட்காராரு. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே இங்கிட்ட வந்துட்டு ஜிமின் அண்ட் ஹஜோனு, அங்கிட்ட வந்து ஜேகே அண்ட் டான்ஸனு இப்படி வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்படியே வேற லெவலில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே ஜேகேனா ஜிமினை பார்க்குறாரு. அப்படியே ஹஜோனு ரொம்பவே ஜிமின்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்ட ஜேகேக்கு ஜெலஸ் ஆகுது. அப்படியே டான்ஸனை பார்த்துட்டு டார்லிங் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸனுக்கு சாப்பாடாக எடுத்து வச்சிட்ருக்காரு. இந்த டான்ஸனா டே அப்பா என்னை விட்றா சாமின்ற மாதிரி தான் டான்ஸெல்லாம் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. அங்கிட்ட சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கிட்டு ஹஜோனு ஜிமின் கூச்சப்படாமல் சாப்பிடு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேனா அப்படியே சாப்பிட்ற அழகை பார்த்து ரசிக்கிறாரு ஜிமின் சாப்பிட்றத. அப்படியே ஜிமினை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஹஜோன் நோட் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற நீ? நான் என்னடா பண்ணேன்? மூடிட்டாங்க பார்த்து தின்னுடா. இப்போ அவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தான்டா விட்றேன்டா, அவனை கூட்டிகிட்டு இங்கேண்டா வந்து உட்காந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. நான் எங்கே உட்காந்து உனக்கு என்னடா, முடி தின்றா போடா அப்படின்ற மாதிரி இப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜிமின் தான் சார் விடுங்க சார், ஏற்கனவே நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு போயிட்டாலேன்ற அப்செட்டில் இருக்கேன், நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட்டை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகேனா டான்ஸனை விழுந்து கவனிச்சிட்ருக்காரு. அப்படியே ஜிமினிங்கிட்ட சார் வாங்க சார் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஹஜோனை பார்த்து கூப்பிட்றாங்க. அப்படியே ஹஜோன் கூட எழுந்திரிச்சு இப்போ ஜிமின் போகிறாரு. அப்படியே ஜேகே பார்க்குறாரு. டென்ஷன் ஆகுது. இப்போ டான்ஸனை அங்கேயே விட்டுட்டு இப்போ நேராக ஜிமினை வந்து ஹேண்டை பிடிச்சி நடா மயிறு ஓரா சீன் மயிறு போட்டுட்ருக்கனே பார்த்துட்டு சீன் மயிறு எத்தனை பசங்க என் முன்னாடி சுற்றுறாங்க தெரியுமா, நான் பின்னாடி இந்த டான்ஸன் மயிறு முன்னாடியே சுற்றி திரியிறேன். அவன் என்னன்னா என்னை விட்டுருங்கன்றியான், என்னன்னா என் கிட்ட கூட வர மாட்டேறா. என்னடா நினச்சிட்ருக்க? நான் நினச்சிட்ருக்க ஐயோ இவர் என்ன சார் என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு? அதுக்கு தான் சொன்னேன் அவங்ககிட்டலாம் பேசாதான், அவங்ககிட்ட பழகாதான்னு சொன்னேன். நீ கேட்டியா சார்? இவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் சார். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தயவுசெய்து இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க சார். ஜேகே தயவுசெய்து ஜிமின் ஹேண்ட் அவுட்டு. நான் ஜிமின் ஹேண்ட் அவுட்டு, நீ இவனை கரெக்ட் பண்ணிட்டு போகிற அதானே? தெரியுதுடா நீ அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு. அப்படியே அவங்ககிட்ட பேசுகிறது வைக்கிறது டா எனக்கு தெரியாதா? உனக்கு குருடா நான், எனக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும்டா. ஒரு பையன்கிட்ட எப்படி பேசுகிறான்னு, நீ எந்த இதில் அவன்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு தெரியுதுடா மயிறு, தெரியுது. இங்கே பாரு, யூ ஆர் மை மேன், எனக்கு மட்டும்தான் வேணும். உன்னோட எல்லாமே எனக்கு மட்டும்தான்டா வேணும். ஐயோ பாஸ் என்ன பாஸ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ என்னை விடுங்க பாஸ், என்னோட நந்து வேற என்னை பிரேக்கப். அதான சொன்னேன் இதுவெல்லாம் பேசக்கூடாதுடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கிட்ட ஹஜோன்னா டே விட்றான்னு சொல்லிட்டு ஜிமினை அந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. இப்போ டான்ஸன்னா எப்பா என்னை விட்றங்கடா ஆளுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே ஓடி போயிட்டாரு. அப்படியே இங்கிட்ட ஜிமினா 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. இப்போ ஜெகினா ஹேண்டை விட்றா, ஹேண்டை விட எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இது ஹஜோன்னா இங்கே பார்த்து தேவையில்லாத வேலையை பார்க்காத ஜேகே, தயவுசெய்து விடுவேண்ணா, ரொம்பவே நல்ல பையன், இப்படிலாம் பண்ணாத, அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாதுடா விட்றா. நான் தெரிய வச்சுக்கிறேன்டா என்னோட டார்லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே துண்டுக்கட்டாவே தூக்கிட்டாரு. இது ஹஜோன்னா கத்திக்கிட்டே இருக்காரு. ஜேகே திரும்பி மூடிட்டு வீட்டுக்கு போ, ஆச்சு வாயை தொண்டை ஃபயர் பண்ணிடுவேன்ற மாதிரி ஹஜோன்னு பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. டே உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதே பெருசு இல்லை, நீ ஃபயர் பண்ணிடுவேன்னு வேலை சொல்கிறியாடா? ஆமாடா. உங்கள் அப்பாவுக்கு அந்த கிழவி கிடங்காண்டா விட்றா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போகிறாரு. ஜிமினா பாஸ் 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 என்னை விடுங்க பாஸ், என்னை விடுங்க பாஸ், பாஸ் ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ், என்னை விடுங்க பாஸ், விடுங்க பாஸ்ன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் வந்துட்டு ஜேகே விட மாட்டுறாரு. இப்போ ஜேகே எங்கே தூக்கிட்டு போகிறாருன்னா ஆஃபீஸ்க்கு தான் ஜிமினை தூக்கிட்டு போகிறாரு. ஜிமினோட வீட்டுக்கு போகல, ஏன்னா ஜிமினோட வீட்டுக்கு போனால் ஜிமினோட அம்மா அப்பாலாம் இருப்பாங்களே, அதனால ஜிமினை ஆஃபீஸ்க்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு நான் அழகாக இருக்கடா, மேலே எனக்கு ரொம்ப ஒரு மாயா ஃபீலாக இருக்குடா ஜிமினை, ஃபீலாக இருக்கு. எனக்கு நிறையா பசங்களை பிடிக்கும், எல்லாத்துக்கிட்டேயும் ஃப்ளட் பண்ணுவேன். ஆனால் உங்ககிட்ட ஃப்ளட் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. கிட்டக்க வந்தாலே உடனே எனக்கு ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு தோணுது. அதுவும் எனக்காண்டி மட்டும் உடனே எடுத்துக்கணும்னு தோணுது. வேறு யாருக்காண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. கவாசி நிறைய பசங்க கூட ஃப்ளட் பண்ணுவேன். நான் அந்த பசங்களாம் வேறு பசங்க கூட சேர்ந்து சுற்றுவேன். அதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆகாது, ஜலஸ் ஆகாது. ஆனால் உன்னை பார்க்கும்போது உன்னை எனக்கு எடுத்துக்கணும்னு தோணுது, உன்னை ஃப்ளட் பண்ணணும்னு தோணுது, உன்னை எனக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு தோணுது. நீ வேறு யார் கூட பேசினாலுமே உன்னை பேச விடக்கூடாதுன்னு தோணுது ஜிமின்னு, தோணுது அப்படின்ற மாதிரி நான் ஜேகேனா இப்படி ஜிமின் கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின்னா பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க நீங்கள், ஐயோ விடுங்க பாஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஜிமின் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜேகேனா விடவே மாட்டுறாரு. ஜேகே அதே மாதிரி தான் இந்த நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, ஒரு பனியன், பிளாக் கலர் பனியன், பிளாக் கலரில் ஆஃப் பேண்ட் போட்டிருப்பாரு, மேலே கோட் போட்டு, அண்ட் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு கழுத்தில் டை கட்டியிருப்பார். இதுதான் இவரோட லுக் இருந்திருக்கும். இப்போ வேகமாக அவரோட கோட்டை கலட்டுறாரு, அவரோட டையை கழட்டி இப்போ அவர் ஜிமினோட ஹேண்டை கட்டி அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு தூண் இருந்திருக்கும், அதில் கட்டி விடுறாரு. கட்டி விட்டு ஜிமினா பாஸ் என்ன பாஸ், என்ன பாஸ் பண்ணுறீங்க பாஸ், என்னை விடுங்க பாஸ். இல்லை ஜிமினை, உன்னையெல்லாம் விட முடியாது, நீ அந்த அந்த ஹஜோன் கூட போயிடுவியான்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஜிமினை, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஜிமினா பாஸ் என்னை விடுங்க பாஸ் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் ஜிக்கி விட மாட்டுறாரு. அப்படியே அவரோட மேலே ஷர்ட் போட்டிருப்பாரு ஒயிட் கலர், அதெல்லாம் கலட்டுறாரு. கழட்டிட்டு அப்படியே இப்போ மனுஷன் அந்த பிளாக் கலர் பனியன் பிளாக் கலர் ஆஃப் பேண்ட்டோட தான் நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு ஜிமினை. அம்மா இருக்கடா, புறாப்பெலாம் இருக்கா, ஐயோ என்னால் லிப்ஸ்டா சாஃப்டாக இருக்குது, புறாப்பெலாம் சாஃப்டாக இருக்கா, உன்னோட சீஸுமா பா செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ண போகிறாரு. அப்படியே ஜிமின் வந்து அவரோட ஹெட்டை வந்துட்டு திருப்பிடுறாரு. பாஸ் என்ன பாஸ் அப்படின்றாரு. இப்போ அவர் சீஸில் போயிட்டு கிஸ் பண்ணிட்டு, சீஸில் மட்டும்தான் கிஸ் கொடுக்கணுன்றியா, லிப்பில் கிஸ் கொடுக்க வேணான்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஸ்லேயே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாஸ் விடுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சீஸை அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அமைதியாக இருந்தேனா அமைதியாக முடிஞ்சிடும், கத்திக்கிட்டே இருந்தேனா ஆஃபீஸ்க்கே கேட்கும், கீழே வாட்ச்மேன் இருக்காரு, வாட்ச்மேனுக்கும் கேட்கும். அமைதியாரு அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் ஜிமின்னா கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. அவரோட ஹேண்டை வச்சு அவரோட ஹேண்டில் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு எப்போ அவரோட ஹிப்பை பிடிச்சி இப்போ அவர்கிட்ட இழுத்து, பாரு எனக்கு மட்டும்தான் வேணும், உன்னை ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது, பாரு உன்னை வேறு யாருக்காண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது, இந்த நந்து உன்னை விட்டு அவளா போனான்னு நினைக்கிறியா, எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியாத மாதிரி ஜேகே பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க, நீ அன்றைக்கி சொன்னேன் என்கிட்ட நந்துன்னு ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு, அப்படியே செல்லை எடுத்து அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட்டில் அவளுக்கு அனுப்பிவிட்டேன், அவளுக்கு மட்டும் சென்ட் ஆகிற மாதிரி, அது ஒன்றும் பப்ளிக் இல்லை, முட்டாள் அந்த முட்டாள் அதையும் பார்த்துட்டு அது பப்ளிக்கில் வந்திருக்கா இல்லை எதில் வந்திருக்குன்னு தெரியாமல் அதுவுமே போய் பார்த்துட்டு வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அது வேறு யாருக்குமே சென்ட் ஆகலை, அதுக்கு மட்டும் சென்ட் ஆகிற மாதிரி நானே செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு சார் இப்படிலாம் பண்ணீங்க, நீ எனக்கு மட்டும்தான், நீ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மட்டும்தான், என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேறு எவனையும் பார்க்கக்கூடாது, எவளையுமே பார்க்கக்கூடாது,
என் பொண்டாட்டி புரியுதா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஃபோர்ஸாக ஜிமின் லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் ரொம்பவே அழுதுறாரு. ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் ஜேகே வந்து விட மாட்டாரு. ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இப்போ ஃபீலில் இருக்கார், ஒரு மாதிரி ஃபீலில் இருக்கார். அது என்ன ஃபீல்னே அவருக்கே தெரில, லவ் ஃபீலா லஸ் ஃபீலா என்ன ஃபீல்னே அவருக்கே தெரில. அப்படியே அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமினோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவர் ஆப்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பாடி பூரா கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் தான், ஏன்னா வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை தான் கட்டி போட்டிருக்காருல, அதனால ஜிமினால் எதுவுமே பண்ண முடியல. அழுதுகிட்டே இருக்காரு. பஸ் 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 விடுங்க பாஸ் விடுங்க பாஸ் விடுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் ஜெக்கினா கேட்கவே மாட்டாரு. இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கேருந்து நான் கொலிக்காமல் எங்கேனாலும் போயிடுவேன், இங்கே ஒர்க்குக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்படி சொல்கிறாரு. ஜேக்கிக்குனா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஜிமின் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கிட்டாவது போயிட்டானா ஜிமினை போயிட்டு நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு ஜிமினை விட்டுட்டு அவர் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. தேம்பி அப்படியே அவரோட டேர்ஸ்லாம் தொடச்சி விட்டு அவரோட ஹேண்டில் டையை வச்சு கட்டி வச்சுருப்பாரெல்லாம் விட்டு, ஓ ஓ நான் எதுவுமே பண்ணல, இப்போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மினுமே அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிடறாரு. இப்போ ஜேகே அப்படியே அவர் ட்ரெஸ் எடுத்து மாற்றிக்கிட்டு அப்படியே அவர் காலில் போயிட்டு உட்காந்துட்டு, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, ஏன்டா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குண்ணா என் பொண்டாட்டி, நான் உண்மையிலே ப்ளே பாய் தான்டா, ஆனால் உங்ககிட்ட அப்படி இருக்கணும்னு தோணலை, உன் கூட ஃபுல்லாகவே இருக்கணும்னு தோணுது, லைஃப் லாங்காக இருக்கணும்னு தோணுது, ஏன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக அந்த கார்லேயே அந்த இதில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. இந்த நான் தமிழில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, தமிழில் சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். இதுதான் இப்போ வந்து ஜேகேயோட போஸு. எனக்கு வேணும்டா ஜிமின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஜிமின்னா வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அழுகுறாரு. ஏன்னா வந்துட்டு நந்துக்கிட்ட இப்படிலாம் இவர் தான் இது பண்ணி ஏமாற்றி வந்துட்டு நந்துவை வந்துட்டு ஏமாத்திரி அனுப்பி விட்ருக்காரு, இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜிமினுக்குலாம் ரொம்பவே கோவமாக வருது. அப்படியே இப்போ ஹஜோனுக்கு தான் ஃபோன் அடிச்சு, சார் என்ன சார் இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நடந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹஜோன்கிட்ட சொல்லிட்டாரு. ஹஜோனுக்கு டென்ஷனே ஆயிடுச்சு. இப்போ நேராக ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. மயிரு என்னடா என்ன எதுக்குடா நீ ஜிமின் கிட்ட இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா ஜிமின் கிட்ட என்னடா இந்த மயிறு வந்து உங்ககிட்ட சொன்னானா உங்கள் 2 பேத்துக்குள்ள என்னடா இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏன்டா அவன் எல்லாத்தையும் உங்ககிட்டவே வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிறங்களா, இதுக்குடா அவன் வந்து உங்ககிட்ட சொன்னான், என்னடா பேசிகிட்டு இருக்க புருஷன் பொண்டாட்டின்னு, அக்குவாடா இல்லையாடா அவனுக்குலாம், என்னடா அக்குவாடா, நான் அக்குவாடு, அவன் பொண்டாட்டிடா என் பொண்டாட்டி வர, அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு கிடைக்கிறக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்டா, எந்த எல்லைக்குனாலும் போவேன். இதெல்லாம் உனக்கே நல்லா தான் இருக்காடா, நல்லா தான்டா நல்லா இருக்கிறதுனால தான்டா அவனை விரும்புகிறேன், எனக்கு வேணுடா மச்சான், இங்கே பாரு பெரிய ப்ளே பாய் நான் தெரியும்ல, எல்லாத்தையும் ஃப்ளட் மட்டும்தான் பண்ணுவேன் உனக்கு தெரியும்ல, பார்த்தியா அவன் பின்னாடியே பைத்தியமாயி சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு வெறுப்பாகுது, நீ சேர்த்து வைடா மச்சான், அவன் கூட சேர்த்து வைடா. நீ இப்படிலாம் இருந்தால் அவனுக்கு எப்படா பிடிக்கும், அவனுக்கு என்னை பிடிக்கலடா, அவனுக்கு உனையே தான்டா பிடிச்சிருக்கு, இப்போ கூட இந்த மாதிரி எங்கள் 2 பேத்துக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். என்னடா அப்படி இருக்கியான், ஹஜோனு என் லைஃப்குள்ளே நீ ரொம்பவே இன்ட்ரூவ் ஆகிட்டு இருக்கடா. நான் என்னடா இன்ட்ரூவ் ஆனேன், ஆமாடா எப்போ பாரு எங்கள் அப்பா உடனே தான் நல்ல பையன் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ கூட அவனுமே உடனே தான் வந்துட்டு உன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேறான், எனக்கு டென்ஷன் ஆகுதுடா மச்சான். அதுக்கேண்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் அதுதான்டா உங்ககிட்ட சொல்கிறேன், ஒழுங்காக ஆஃபீஸை பார்த்துக்கிட்டா அவங்க அப்பா எதுக்குடா உன்னை திட்ட போகிறாரு, ஒழுங்காக நீயுமே ஜிமின் கிட்ட நடந்துக்கிட்டா ஜிமின் ஏன்டா உன்னை வெறுக்க போறியான், எனக்கு எப்படிலாம் நடந்துக்கணும்னு எனக்கு தெரிலடா மச்சான் தெரில, ஆனால் வந்துட்டு எனக்கு சொந்தமான ஒன்று யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரினா சிக்கனாக பேசிக்கிட்டே இருக்காரு. கஜோனுக்கு பேசி புரிய வைக்க முடியல, சிக்கன் ரொம்பவே கானில் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா கஜோன்கிட்ட போயிட்டு ஜிமின்னு சொல்லிட்டான்ற மாதிரி ரொம்ப டென்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு. என்னமோ பண்ணித்தொலை, ஆனால் வந்துட்டு ஜிமின் லைஃப்பில் இனிமேல் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. இது அப்படியே ஜேக்கிக்குனா டென்ஷன் ஆகுது, அது அவன் என் பொண்டாட்டி அவன் லைஃப்பில் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஜிமின் வீட்டுக்கு டோரை போயிட்டு நாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள், யார்ப்பா, ஜிமினோட சிஇஓ பாஸ் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த
சாருங்க நான் ஜிம்மினை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ரூம் டோரை போயிட்டு நாக் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்மின் நம்ம உங்கள் பாசன் யாரோ வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மினுக்கு நான் வெறுத்து போச்சு. ஐயோ இந்த டைமில் இருந்தாலும் எதுக்கு இங்கே வந்தார், அம்மா கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வேகமாக ஜிம்மின் போயிட்டு வாசலுக்கு போயிட்டு சார் வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஜேகே ஜிம்மினோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஜிம்மினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஜிம்மினா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. இப்போ அப்படியே ஜிம்மின் போட்டு ஜேகேவோட வாயை பொறுத்துக்கிட்டு சார் அமைதியாக இருங்க சார், அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் இதை பேசிட்டு வந்துடுறேன் சார், வாங்க சார் வாங்க. இல்லை அவர் என்னமோ சொல்ல வந்தாரே, என்னமோ ஜிம்மினை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம்மினை, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் சார் வாங்க சார்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பிடிச்சி ரூம்குள்ளே தத்தான்னு நிறுத்திட்டு போயிடுறாரு ஜிம்மின்னு. ஜேகே தான் ஜிம்மினை விட நான் உங்கள் அம்மாட்ட பேசணும் ஜிம்மினை, என்னை விட ஐயோ எங்கள் அம்மாட்ட போயிட்டு நீங்கள் என்ன சார் பேச போகிறீங்க, என்ன சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அம்மாட்ட போயிட்டு நான் பேச போகிறேன். ஐயோ உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ என்ன சார் இப்படிலாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ, எனக்கு பாய்ஸை ரசிப்பேன், பாய்ஸ்கிட்ட ஃப்ளட் பண்ணுவேன், ஆனால் மேரேஜ்ன்ற லெவலுக்கு யாருக்கிட்டையும் யோசிச்சதில்ல. ஆனால் நீ யாருக்காண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு வேணும் ஜிம்மினை, உங்கள் அம்மாட்ட போய்ட்டு நான் உன்னை மேட்ச் பண்ணிக்கிறேன்னு பேசுகிறேன். இப்படிலாம் பேசினேன்னா என்னை வேலையை விட்டே தூச்சி வீட்டிலேருந்தே துரத்திடுவாங்க. துரத்துனா இந்த மாமா வீட்டுக்கு வந்துடு, 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம். ஐயோ என்ன சார் பேசுவீங்க நீ, என்னை பார்த்து சொல்லு, உனக்கு உண்மையிலேயே என்னை பிடிக்கலையா சொல்லு, என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜிம்மின் பார்க்குறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் வந்துட்டு ஒவ்வொன்றைக்கும் ஜிம்மினுக்கு பார்த்து பண்ணியிருப்பார். அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ கூட அண்ட் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு விட்டுட்டு போயிருக்க மாட்டார். ஜிம்மினு வீட்டுக்கு போயிட்டு அந்த லைட்லாம் ஆன் பண்ணி அவர் தூங்குற வரைக்கும், லைட்டை ஆஃப் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு ஜேகே வந்துட்டு பின்னாக்கு வெளியே வாசலில் கார்லேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பார். அதை வந்துட்டு ஜிம்மின் நோட் பண்ணியிருப்பார். அவர் ஜன்னல்லேருந்து ஜிம்மின் காரில் வந்துட்டு ஜேகே உட்காந்துட்டு இருக்கிறத நோட் பண்ணியிருப்பார். அவர் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினோடனே தான் ஜேகேயுமே போயிருப்பார். ஸோ கேரிங்லாம் இருக்குது ஜேகேக்கு வந்துட்டு ஜிம்மின் மேலே இருக்கிற கேரிங் பிடிச்சிருக்கும். அண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நந்துவை வந்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஜிம்மின் மேலே உள்ள ஜெலஸ் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கும். என் மேலே ஜெலஸ் ஆனனால நந்துவையும் என்கிட்ட பிரேக்கப் பண்ண விட்டு அனுப்பிவிட்டாருன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரு ஷை அந்த வந்து ஜெலஸ் ஒரு மை ஃபீல் ஆகிருக்கும் ஜேகே மேலே. ஒரு மாதிரி ரக்கடுத்தனமாக வந்துட்டு ஒரு பிளேபாயாக இருந்துட்டு நம்மக்கிட்ட இந்த லெவலுக்கு இருக்காரே அப்படின்ற மாதிரி, எவ்வளோ பெரிய பிளேபாயாக இருந்தாலும் என்கிட்ட அடங்கி போகிறாருன்ற மாதிரி ஜிம்மினுக்கு வந்துட்டு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படியே வந்துட்டு இப்போ ஜிம்மின் பார்க்குறாரு ஜேகேவை. சார் என்னை பார்த்து சொல்லு, மேலே எனக்கு என்னைய பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிம்மின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கீழே குனிகிறாரு. வா என்னாடி இப்படிலாம் இருக்க போடுறேன் பொண்டாடி, செம்மடி இந்த சிரிப்பை சமாதானம் எடுத்துக்கலாமா, உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நான் பேசலாமா, எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு பேசினா எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, என்னை செருப்பாலாம் அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க, எப்படி அடிப்பாங்கன்னு நானுமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வெளில போகிறாங்க. இதே சேம் டைம் அவங்க அம்மா டோர்கிட்ட நின்று எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க, பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அப்படியே கேட்டுட்டு இப்போ ஜேகே அப்படியே ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில போனோடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்குனா அவ்வளோதான், ஜிம்மினுக்கு அவ்வளோதான், பயத்தில் வேர்த்து ஊற்றுது. ஜேகே தான் போயிட்டு அப்படியே ஜிம்மினோட வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டு பட்டாட்டே எதுக்கு இப்படி பயப்படுற எங்கள் மாமியார்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகினா, பாருங்கள் மாமியாரே வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன், எனக்கு சமைக்க தெரியும், வீடை கூட்ட தெரியும், துணி துவைக்க தெரியும், பாத்திரம் வளர்க்க தெரியும், எல்லா வேலையும் எனக்கு தெரியும் மாமியாரே. ஜிம்மினை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயிக்கிறான் சொல்கிறாரு. ஜிம்மினோட அம்மாவுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. யாராவது ஒரு மாமியார்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி
ஜிமினோட அம்மாவுக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன்னு இருக்கார்ல, அதனால் வந்துட்டு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இருந்தாலுமே வந்துட்டு சொசைட்டிக்காண்டி யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சொசைட்டி பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, எனக்கு ஜிமினை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜிம்னுக்கும் என்னை பிடிக்கும், அப்படி தானே ஜிம்னு சொல்கிற பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம்மா, எனக்கு பாஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுமே சொல்லிடுறாரு. அப்போ உங்கள் 2 பேர் மனசு ஒத்து போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்னத்தை பண்ணேன்? ஐயோ அம்மா, அப்பா அந்த மனசில் நான் சமாளிச்சுக்கிறேன், சரி ஓகே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு ரெடி பண்ணி அப்படியே ஜிமினுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆயிடுது. அவ்வளோதாண்டா, ஹாப்பி என்டிங். இந்த இதில் என்ன காமிச்சிருக்கேன்னா, ஒரு ப்ளேபாயான பாஸு, எல்லாத்தையும் ஃப்ளட் பண்ணுற ஒரு பாஸு, ஜிமினோட இன்னசென்ட் குணத்துக்கு முன்னாடி அவரால் ரொம்ப நாள் ப்ளேபாயாக தாக்கு பிடிக்க முடியல. அவர் ப்ளேபாயை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நல்ல மனுஷனாக திருந்தி ஜிமின் கிட்ட வராரு. ஜிமினுமே நீங்கள் என்ன தான் ப்ளேபாயாக இருந்தாலும் என்கிட்ட அடிமையாகி என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டீங்க, இனிமேல் நீங்கள் நல்லபடியாக தான் என்கிட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே ஏற்றுக்கிட்டாரு. ஜேகேவுமே இனிமே நான் உன்னை தவிர வேறு யாரையுமே பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட தான் அடிமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இதை தாண்டா இந்த ஸ்டோரியில் நான் காமிச்சிருக்கேன். இந்த ஜியோனிசிய ப்ளே பாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்களோட கமெண்ட்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே லைக் போட்டு போயிடுங்கடா. பைடா.